ஒரு நெட்டு நல்ல ஒரு உயரத்துல எட்டயபுரம் சந்தையில சனிக்கிழமை காலையில எடுத்துட்டு இருக்கிற வீடியோல நல்ல ஒரு புளியம்பு இருக்குடா வாங்கி கட்டி போட்டிருக்காங்க. தரமான கிடாய், ஒரிஜினல், நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு சைஸு. முகலட்சணத்தை பாரு, இன்னும் ஒரு அழகான முகம், சூப்பர். ஆட்டுக்கு ஏற்ற கிடாய், அழகான தாயாரு, ரெண்டு குட்டியோட குட்டி ரெண்டுமே நல்ல பெருசு. ஆடு மறு செனவு உண்டான சென உண்டு. சரிங்கண்ணே, இது மொத்தமா சேர்த்து என்ன விலை இருந்துச்சு? மூணு சேர்ந்து 45 ரூபா, 45,000. இந்த ஆடு இந்த ரெண்டு குட்டியோட சேர்த்து 45,000. ஆடு நல்ல தெளிவு இல்லைண்ணே? ஆமா, ஆடு நல்ல தெளிவு. என்ன பல்லுண்ணே? பல்லுலாம் 6 பல்லு. 6 பல்லு ஆயிருச்சு. இன்னும் எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சுக்கலாம்? இன்னும் 2 வருஷத்துக்கு வைக்கலாம். இன்னும் 2 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு குட்டி போட்டா நமக்கு லாபம் தான். போட்ட முதல்ல எடுத்தலாம். ஆனா ஒரு பிரியத்துல வாங்கிட்டீங்க. இந்த கலர் வேணும். இந்த கலருக்கு தான் மரியாதை. என்ன குட்டி காயடிச்ச குட்டியா காயடிக்காத குட்டியா? காய் அடிச்ச குட்டி, நல்ல தோரணை குட்டி, நல்ல தோரணை. ஆடு நல்ல பெரிய சைஸ். சரிங்களா, இன்னைக்கு நிலவரம் எப்படின்னா இருக்கு? சந்தை நல்ல பயங்கரமா தான் இருக்கு. கொஞ்சம் பயங்கரம் தான். சரிங்க, ரொம்ப நன்றி. எந்த ஒரு பொரிய அருகோட்டை. சரிங்க. ரெண்டு குட்டியோட இருக்கா? ரெண்டு சேர்ந்து எவ்வளவு வந்துச்சுண்ணே? 22,000. குட்டி ரெண்டு கிடா குட்டியா பொட்டை குட்டியா? ஒன்று கிடாய் ஒன்று பொட்டை. ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. இது இன்னும் எவ்வளவு நாள்ல ஒரு பெரிய நல்ல குரோத் வரும்னு? ஒரு 2-3-4 மாதம் ஆகும். 3-4 மாசத்துல. இது எப்படி மேய்ச்சல் வைப்பீங்களா இல்ல தீவனம் கையேற வைப்பீங்களா? இல்லை, மேய்ச்சல் போகும். மேய்ச்சல் தான். ஆட்டோட மேய்ச்சல் விட்டுருவீங்க. ஆனா இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு? நல்லா சூட்டாக தான் இருக்கு. இன்னைக்கு அதிகம் தான், விலை நிலவரம் அதிகம் தான். ஆனால் நல்ல ஒரு வெள்ளைப்போற ஆடு என்னன்னு? பல்லு எப்படின்னா? பல்லு பார்த்தீங்களா? அல்ல 4 பல்லு. பல்லு 4 பல்லு தான் ஆகுது. அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு 4-5 ஈத்து உறுதியாக வச்சுக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். ஒரு அழகான புளியம்பு இருக்குடா, தெளிவா இருக்கு. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 45 சொன்னாங்க. சரிங்க, வேறு ஒரு 32 வாங்கியிருக்கு. சரிங்க, 32 வாங்கியிருக்கு. 32,000. சரியான கடை என்னண்ணே வாங்கியிருக்கு நம்மகிட்ட. சரிங்க, 40 உறுப்பு கிடக்கு. சரிங்க, ஆட்டுக்கு தான் வாங்கியிருக்கு. புளியம்பூர் கடை, நெட்டு ஊரு. சரிங்க. ரெட்டை குறுக்கு என்னண்ணே? ஆமா, ரெட்டை குறுக்குது. ரெட்டை குறுக்கு நல்ல தெளிவா இருக்கு. உயரமா இருக்கு. எவ்வளவு உயரமா இருக்கும் பாருங்க. நல்ல ஒரு உயரம். பல்லுன்னு பல்லு வந்து 3 பல்லு போட்டுருக்கு. சரிங்கண்ணே. ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? அந்த நிலவரம் இன்னைக்கு சரியா இருக்கு. ஒரு குட்டியோட வாங்க முடியல, ரேட் அதிகமா இருக்கு. ரேட் அதிகம் தான். ஆமா, நிலவரம் நல்லா மழை பெஞ்சிருக்கனால, கோடை மழை பெஞ்சிருக்கனால. சரிங்கண்ணே, ஆட்டுக்கு புல் கிடக்கனால ரேட் அதிகமா இருக்கு. தீவனம் வந்துருச்சு. ஆனா இப்போ இந்த மாதிரி கிடாய் வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? இன்னும் ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை 3 வருஷம். ஆமா, ரெகுலரா கரெக்டா இருக்கும். ரெகுலரா கரெக்டா இருக்கும். சரிங்க, நம்ம தீவனி போடுற பொறுத்த வச்சுக்கலாம், ஒரு கூட 1 வருஷம் கூட வச்சிருக்கலாம். சரிங்கண்ணே. ஆமா, நீங்க மேய்ச்சலா தீவனமான? நமக்கு வந்து மேய்ச்சல் தான். மேய்ச்சல் ஒரு நேரம் மேய்ச்சல், ஒரு நேரம் தீவனம். சரிண்ணே, நல்ல மேய்ச்சலும் தீவனமும் உண்டு. ஆமா, சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு இந்த நிலவரம் கொஞ்சம் கூட தான். இந்த நிலவரம் கூட. சரிங்கண்ணே. எத்தனை ஆட்டுக்கு ஒரு கடை வேணும்னு? 10 ஆட்டுக்கு ஒரு கடை வேணும். 10க்கு? ஆமா, 10க்கு ஒரு கடை தான் நல்லா இருக்கும். ஆமா, ஆனா இந்த மாதிரி கடாய்னா ஒரு கடாய் இருந்தாலே போதும். ஒரு கடை இருந்தாலும் போதும். தெளிவான ஒரு ஆடு. ஆமா, பல்லு எத்தனை பல்லுண்ணே? பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. 2 ஜன தானா? 2 ஜன கன்ஃபார்ம் ஜன. ஆமா, 2 சேர்த்து என்ன விலை வந்துச்சுண்ணே? 35,000. ஆமா, 35,000. இதுல போட்ட முதல்ல எடுக்கணும்னு எவ்வளவு நாள் ஆகும்? அது எப்படி 2-3 மாசம் ஆகும். 2-3 மாசம் ஆடு தான் லாபம். ஆமா, நல்ல ஒரு அழகான ஆடு, நல்ல தோரணையாவும் இருக்கு, சைஸாவும் இருக்கு. சரி, மேய்ச்சல் போதா இல்ல கையறையான? இல்ல கையறை தான். கையறைக்காக. ஆமா, என்னென்ன தீவனம் வைக்கிறது உண்டு? நானே ஜீனியர் போட்டு பட்டாணி உண்ணி. சரிண்ணே, கோதுமை வைப்போம். எல்லாமே வைக்கிறது உண்டு. ஆமா, மக்காச்சோளம். சரிண்ணே, எல்லாம் போடும். ஆனா ரெண்டுமே நல்ல ஒரு மினுமினுப்பா ஷைனிங்கா இருக்கு. ஆமா, நல்ல நிலவரங்கள்ல இன்னைக்கு எப்படி கூடவா குறைவா? இன்னைக்கு யாருக்குனே கூட தான். ஆமா, வேற ஏதாவது ஆடு வாங்கிருக்கீங்களா இல்ல இது மட்டும் தான் வாங்கியிருக்கோம்? இன்னைக்கு அவ்வளவுதான், இது மட்டும் தான். அது மட்டும் தான். ஆனா நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடா 2 வாங்கிருக்கீங்க. ஆடு இந்த மாதிரி வளர்க்குறீங்க? எத்தனை ஆடு இந்த மாதிரி வளர்க்குறீங்க வீட்டுல? இன்னும் ஒரு 7-8 உருப்படி இருக்கு. 7-8 உருப்படி இருக்கு. இதோட சேர்த்து கொண்டு போனா ஒரு சம்சாரிக்கு ஆடு நல்ல உற்பத்திக்கு நல்லா இருக்கும். ஆமா ஆமா. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. சரி, வாங்கிருக்கீங்களாண்ணே? ஆமாண்ணே. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? அண்ணே 32 ரூபா சொன்னாங்கண்ணே. சரிங்கண்ணே, 25 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 20? ஆமா, ஆனா 25,000 ரூபாய் விலை. ஆமா. சரிங்கண்ணே, இது ஆட்டுக்கா கோயிலுக்கா எப்படின்னு? இது ஆட்டுக்குண்ணே. ஆட்டுக்காக போகுது. ஆட்டுக்குண்ணே. ஆனா சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணே இன்னைக்கு? சந்தை நிலவரம் பரவாயில்லண்ணே. பரவாயில்ல, நல்ல ஆட்டுக்கு நல்ல விலை. நல்ல ஆட்டுக்கு நல்ல விலை. எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க இந்த மாதிரி? ஆனா காக்கடா மட்டும் தான் வாங்கிருக்கோம். இந்த ஒண்ணு மட்டும் தான்? ஒண்ணு மட்டும் தான். எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கடாய் போகுதுண்ணே? ஆனா 20-25 ஆட்டுக்கு ஒரு கடை போதும். 25 ஆட்டுக்கு இந்த ஒண்ணு போதும். ஒண்ணு போதும். என்னென்ன ஸ்பெஷல் தீவனம் வைக்கணும்ண்ணே கடாய்களுக்கு? ஸ்பெஷல் தீவனம் சோளம், புண்ணாக்கு. சரிங்கண்ணே,
தனியா கொடுத்தோம்னா சரிங்கண்ணே. நல்லா கிடாயை தனியா பிடிக்க முடியல. ஆமா ரெண்டு பேரும் நல்ல தேவை. சுட்டி நல்ல நல்ல ஒரு அழகாவும் இருக்கு, கலரும் ஒரு நல்ல ஒரு கலரு. ஆட்டுக்கு இந்த கலர் கரெக்டா இருக்கும். நல்ல கலர்ண்ணே 3 கலர் கலந்துருக்கலாண்ணே. நல்ல கலர். சரி, எந்த ஊர் போறீங்கண்ணே? ஆனா தூத்துக்குடி மாவட்டம் நாசர். சரிங்க, நாசரே கொண்டு போறீங்க. நாசர் ஒரு கடை கொண்டு போனா கட்டுப்படி ஆகுமா? போதுண்ணே போதும். ஆமா மாப்பிள்ளை கடாக்குன்னு வந்தோம், ஆசைப்பட்டு நாங்க பிடிச்சோம். திருப்தி அமைஞ்சிட்டு. ரொம்ப நன்றிண்ணே. அழகான குறால் ஒண்ணு வாங்கியிருக்கீங்க. இது வந்து அதாவது குட்டியும் கிடையாது, பெரிய ஆடும் கிடையாது. ஆமா, ஒரு குறால் தரத்துல வாங்கியிருக்கீங்க. ஆமா. என்ன விலை வந்துச்சுண்ணே? 10 ரூபாண்ணே. 10,000. என்ன விலை மொத்தம் சொன்னாங்கண்ணே? 12. எப்படி இந்த 2000 ரூபா குறைச்சிய? வியாபாரி தான். சரிங்கண்ணே. ஆனா இது வந்து இப்ப செனை இருக்கும்னு நினைக்கிறேன். செனை தான். எத்தனை மாசம் செனை கன்ஃபார்ம் சொல்லலாம்? நேரம் இன்னும் ஒரு வாரத்துல ஈன்றோம். ஒரு வாரத்துல இனுமா? அடியானே. ஆமா. ஆனா இதெல்லாம் ஒரு குட்டி போடுமா 2 குட்டி போடுமாண்ணே? 2 குட்டியாது. தலைச்சனிதா? ஆமா, தலைச்சனில 2 போடுமாண்ணே? ஆனா இப்போ 2 குட்டி போட்டுட்டா அடுத்த ஆடு வளருமா? எப்படி வளருங்க. வளரும், உறுதியா வளரும். என்னண்ணே? 2 பல்லு தான் போட்டுருக்கு. 2 பல்லு தான் போட்டுருக்கு. இன்னும் வளர்ச்சி அப்பனா இருக்கு. 6 பல்லு வரைக்கும் வளர்ச்சி இருக்கும். ஆனா நல்ல ஒரு சைஸ் இருக்கு, நல்ல கலராகவும் இருக்கு, தெளிவாகவும் இருக்கு. அதாவது 12,000 ரூபா சொன்னதை 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அப்போ நம்மளுக்கு லாபம் தானே? லாபம் தான். இதுல நம்ம அந்த 10,000 ரூபா முதல்ல எடுக்கணும்னா இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? அது கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் நாள் ஆகும். இந்த 2 குட்டி வளரணும். ஒரு குட்டியோ 2 குட்டியோ வளர்ந்தாதான் நம்மளுக்கு லாபம். சரிங்கண்ணே. ஆனா இப்போ இந்த மாதிரி ஆடுகளாம் வாங்கையில எத்தனை ஆடு வளர்த்தா ஒரு விவசாயிக்கு லாபங்கிறது கிடைக்கும்? அது அவங்களை பொறுத்து ஆளு வளர்க்குது, வீட்டு ஆளுங்க பொறுத்து. சரி, நீங்க எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? எங்க வீட்டுல ஒரு 10-20 ஆடு இருக்கு. 20 ஆடு. மேய்ச்சல் போவீங்களா? மேய்ச்சல். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் மேய போகும்? அது 2-3 கிலோமீட்டர் போகணும். 2-3 கிலோமீட்டர் மேய்ச்சி தான் கொண்டு வரணும். வீட்டுல வந்து தண்ணி எதுவும் வைப்பீங்கண்ணே? தண்ணி தவிடு தண்ணி. சரிங்கண்ணே. ஆனா நல்ல ஒரு அழகான முகலட்சணமான தெளிவான குறால். சரிங்கண்ணே. வளர்த்தா ஆடு ஆகிக்கிடும். ஆமா, பெரிய ஆடு. சரிங்க, பெரிய ஆடாவே ஆகும். ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா வேற வாங்கிருக்கீங்க? ஒண்ணுதானே. சரிண்ணே. விலை நிலவரம்லாம் இன்னைக்கு மாறா போகுதுண்ணே. இன்னைக்கு கூட தான். ஆமா, அதிகமா இருக்குங்கிறீங்க. சரிங்க. விலை ரொம்ப அதிகம் தான் அப்படிங்கிறீங்க. ஆனா இருந்தாலும் ஒரு அழகான குறால் ஒன்று தெளிவா வாங்கியிருக்கீங்க. இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா லாபம் தான். 10 ரூபா 12 ரூபாய்க்கு வாங்கினோம்னா கலரு ஆடாயிடும். சரிங்க. குட்டி வாங்குறதுக்கு பதில் இதை வாங்கிக்கலாம். அதை போட்டு தீவனம் போட்டு வளர்க்கணும். இது நம்ம மேய்ச்சலோட எடுத்துக்கலாம். மேய்ச்சலோட போய்க்கிடும். சரிண்ணே. இந்த சைஸ் மேய்ச்சல் கரெக்ட். சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சரிண்ணே. அழகழகான குட்டிகளா, கலர் குட்டிகளா பார்த்து எடுத்து வச்சிருக்கீங்க. மொத்தம் எத்தனை குட்டிகள் வாங்குனீங்க? 10 குட்டிங்க. 10 கிடா குட்டியா பொட்டை குட்டியான? கிடா குட்டி. எல்லாமே கிடா குட்டி. ஆனா இதுல இற கடிக்குமா இல்ல பால் தான் குடிக்குமா? இற கடிக்கும். இற கடிக்கிற குட்டிகள் தான். ஆனா பால் குடி இப்பதான் மறந்துருக்கும். ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை வந்துச்சு? ஒரு குட்டி 6 ரூபா. பரம குட்டி போட்டா என்ன விலை வந்துச்சுன்னா? 6 ரூபா. 6,000 ரூபாய். 6,000 12,000 ரூபா ஜோடி. ஆனா சுத்த கருப்பு இருக்கு, கலர் குட்டி இருக்கு. இதுல வந்து நல்ல வளர்ற குட்டிகளும் இருக்கு. வளர குட்டியில இருக்கு. சரிங்க. ஆனா இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரங்கள் வந்து கூடவா குறைவான? கூட தான். கொஞ்சம் கூட தான். ஆனா விலை நிலவரம் கொஞ்சம் கூட தான். ஒரு குட்டி 6,000 10 குட்டி 60,000 ரூபாய். 60,000 ரூபாய். இந்த போட்ட முதல்ல எடுக்கணும்னா நீ எவ்வளவு நாள் ஆகும்? அது இன்னும் ஒரு 7 மாசம் ஆகும். 7 மாசம் வளர்க்கணும். ஆனா தீவனம் வச்சு வளர்ப்பீங்களா கையற வச்சு வளர்ப்பீங்களா? தீவனம் தான். ஃபுல்லாவே தீவனம் தான். தீவனம் வச்சு வளர்த்தா நல்ல லாபம் தரும். ஆமா, லாபம். நீங்க சந்தை நிலவரம் கொஞ்சம் கூட தான் இருக்குங்கிறீங்க. ஆனா நல்ல நல்ல அழகான குட்டிகளா பார்த்து தெளிவா வாங்கிட்டீங்க. ஆமாண்ணே. சரி. ரொம்ப நன்றிண்ணே. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கடம்பூர் பண்ண. சரி. அழகான புளியம்போரு, நல்ல தெளிவான கிடாய். கோயிலுக்கா வளர்ப்புக்கு? அப்படின்னு வளர்ப்புக்காக போகுது. ஆட்டுக்கு. இது வந்து இன்னும் எவ்வளவு நாள் ஆடு ஏற ஆரம்பிக்கும்? இன்னும் 1 மாசம் ஆகும். 1 மாசம் உறுதி ஆயிரும். சரிங்கண்ணே. ஆனா இன்னைக்கு என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு நம்ம முடிச்சிருக்கோம்? சரிங்க. 16,000 இதோட விலை. நல்ல ஒரு புளியம்போர் கலரு, நல்ல ஒரு ரவுண்டான பொட்டுல அழகா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை விலை நிலவரம் எப்படி? கூடவா இருக்கா குறைவா இருக்கா? கூட தான். விலை நிலவரம் கூட தான். ஆனா இது நல்ல ஆட்டுக்கு ஏற்ற கிடாய். நல்ல வால் தொகையிலையும் நல்ல ஒரு நெட்டிலையும் நல்ல ஒரு உயரத்திலையும் அழகா இருக்கு. எத்தனை இந்த ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கீங்களா? ஆடு வாங்கின குட்டி. சரிங்க. இப்போ இது தனியா வாங்கிருக்கீங்க. சரிங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பக்கத்துல. சரிங்க. சூப்பர். நல்லா அமைஞ்சிட்டு. சரி. ஆடு ஒரு குட்டி வாங்கியிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கிருக்கீங்க? எக்ஸ்ட்ரா இன்னும் வாங்கிருக்கீங்க. ஆனா என்ன விலை வந்துச்சுண்ணே? ரெண்டும் சேர்ந்து வந்து 21 சொன்னாங்க. 21 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 21. இது கிடா குட்டியான? கிடா குட்டி. நல்ல ஒரு அழகான குட்டி தான். ஒரு புளியம் பொருள் அமைஞ்சிருக்கு. ஆடு நல்ல ஒரு செவல பொருள் அமைஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரங்கள் அப்படின்னு பார்த்தா சந்தையோட கூடவா இருக்கா குறைவா இருக்கா? கூட தானே இருக்கு. கூடவா தான் தெரியுது. சரிங்க. எத்தனை ஆடு மொத்தமா செலக்ஷன் பண்ணிருக்கீங்க? மொத்தம் வந்து 5 ஆடு. 5 ஆடு. சரி. எல்லாமே குட்டியோட இருக்கா செனையா? எல்லாமே செனை. எல்லாமே செனை. இது ஒண்ணு மட்டும் தான் குட்டியோட வாங்கிருக்கீங்க. சரிங்க. செனையா வாங்கிட்டா கவலை இல்லை. சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சரி.
சரிங்கண்ணே. அச்சவங்கண்ணே. சரி, நம்ம மொத்தம் எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க? நாங்க 8 குட்டி கொண்டு வந்த வாங்கல. சரிங்க. இப்ப விற்பனை ஆயிட்டு ஆகலையாண்ணே? என்ன ஆயிட்டு? விற்பனை ஆயிட்டு. குட்டி ஒவ்வொன்று என்னென்ன விலைகளுக்கு விற்பனை இருக்குண்ணே? குட்டி 6500 கொடுத்தாங்க ஒவ்வொரு. ஒவ்வொரு குட்டிகளும் 6500 ரேட்டு. ஆனா இன்னைக்கு சந்தை என்ன வரும்னு பார்த்தா எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா தான் இருக்கு. விலை கம்மிங்களா கூடங்களா? விலை கம்மி. விலை கம்மி தான். அதாவது கொண்டு வர்றவங்களுக்கு விலை கம்மிங்கிறீங்க. ஆமா. சரிங்கண்ணே. சரி, ஓகேண்ணே. சரிக்கிட்ட ரேட் கம்மியா தான் வாங்குவோம். ரேட்டு இதான். சென்னையாடாண்ணே? சென்னையாடுண்ணே. சென்னையாடு என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு ஆடு முடிஞ்சது? 19000 சொன்னாங்க. சரிங்கண்ணே. வாங்கினது 17000. வாங்கினது 17000. ஆமா. சரிங்கண்ணே. நல்ல பேர். ஆனா அதாவது பல்லு எப்படிண்ணே? பல்லு 6 பல்லுண்ணே. பல்லு 6 பல்லு. ஆனா நல்ல ஒரு தெளிவான ஆடா இருக்கு. ஆடும் சென்னையாடாங்கிறீங்க. இப்போ 6 பல்லு ஆடு 2 குட்டி போடுமாண்ணே? 2 குட்டி போடும்ண்ணே. 2 குட்டி உறுதியா போடும். ஆனா போட்ட முதல்ல எடுக்கணும் அப்படின்னா நீ எவ்வளவு நாள் ஆகும்? 3 மாசம்ண்ணா. 3 மாசம் குட்டி போட்டு அதை விற்பனை பண்ணணும். விற்பனை பண்ணாதான் லாபம். எத்தனை ஆடு இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க? இன்னும் இப்பதான் வாங்கியிருக்கோம் முதல் ஆடு. ஆடி தானா? ஆமா. சரிங்கண்ணே. ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்குறேன். ஃப்ரெண்டுக்காக நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. இப்போ சந்தையோட விலை நிறுவனங்கள்ல எப்படி இருக்குண்ணே? இன்னைக்கு கிராக்கி தானே. நீங்க அதிகம் தான். அதிகம் தான். ஆனா ஆடுல வந்து ஒரு தெளிவு இருக்கு. நல்ல ஒரு சைஸ். ஆனா கலர் இல்ல, தெளிவு. கூட 1000 ரூபா தான் விலை. சரிங்கண்ணே. 16 ரூபாய்க்கு காணும். 17000 ரூபா. 1000 ரூபா போனாலும் சம்சாரிங்கனால நாங்க வாங்குறோம். நல்ல ஒரு வளப்புக்காக. ஆமா. தெளிவா இருக்கு தெளிவா இருக்கறதுக்காண்டி வாங்குறோம். சரிங்கண்ணே. ஆனா நல்ல ஒரு ரெட்ட முதுகுல இருக்குண்ணே. ஆமா. 2 குட்டி போட்டா உறுதியா லாபம். 2 குட்டி போட்டா உறுதியா லாபம் ஆட்டு. சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணே. எல்லாமே வண்டியில ஏத்திட்டீங்க. ஆமாண்ணே. மொத்தம் எத்தனை ஆடுகள் இருக்குண்ணே? அண்ணா இதுல ஒரு 8 ஆடு இருக்குண்ணே. 8 தாயாடுகள். ஆமா. எல்லாமே பல்லு பார்த்தா 2 பல்லு 4 பல்லு தான். 2 பல்லு 4 பல்லு. 4 பல்லு. ஏன் இந்த இளம் ஆடுகளா எடுக்கிறது காரணம்னு? நம்ம 2 பல்லு 4 பல்லுனா நம்ம வீட்லயே போய் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் நம்ம வீட்டுல வந்து நம்ம கண்டிப்பா போட்டுக்கலாம். வளர்ப்பு வச்சுக்கலாம். ஆமா. ஆடு மேட்சுக்கு சூப்பரா இருக்கும். சரிங்கண்ணே. மேய்ச்சலுக்கும் நல்லா இருக்கும். அப்போ நேச்சுரல் ஆடு தான். சரி. நம்மகிட்ட 199% ஆடு மேட்சல் ஆடு தான். சரிங்கண்ணே. ஆமா. அப்படி மேட்சல் அடுத்தடுத்து ரொம்ப ஆடு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆடு குவாலிட்டி நல்லா வரும். சரிங்கண்ணா. ஆனா எத்தனை ஆடு எடுத்தா ஒரு மக்களுக்கு லாபங்கிற கிடைக்கும்? ஆனா ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா ஒரு 15 ஆடு ஒரு மாப்பிள்ளை கடை எடுத்தா போதும். சரிண்ணே. பண்ணை சூப்பரா ஏறலாம். பண்ணை நல்லா வரும். ஆமா. குட்டியை கூட எடுத்த கொஞ்சம் இல்ல 1 இயர் கொஞ்சம் லேட் பண்ணணும். ஆடு நம்ம லேட் பண்ண தேவையில்லை. லேட் பண்ண தேவை. ஒரு கிடாய் ஆடு டெய்லி மாசம் 2 குட்டி 5 குட்டி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். விற்பனை ஆகிக்கிட்டே இருக்கும். ஆமா. அதாவது ஒரு 10ல இருந்து 15 ஆடு இருந்தா போதும் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண. சரிங்கண்ணா. ஆனா இப்போ இந்த கலர் ஆடுகளா பார்த்து எடுக்கிறதுக்கு காரணம் என்ன காரணம்? அதாவது ரீவேல்யூஷன் நல்லா இருக்குங்கிறக்காகவா இல்ல வந்து இதோட குட்டி வளர்ப்பு வந்து நல்லா இருக்குமா? ஆனா குட்டி வந்து இந்த செம்பூர் புளியம்பூர் மக்கள் அதிகமா தமிழ் விரும்புறது செம்பூர் புளியம்பூர் தான். நம்ம எடுக்கிறது எல்லாமே செம்பூர் புளியம்பூர் தான். அவங்க விற்கும் போது ஒரு 2 வருஷம் விற்கும் போது அவங்க நல்ல ரேட்டு போகும். நல்லா இருக்கும். அதுல பேர் குட்டி ரொம்ப அருமையா இருக்கும். அவங்க விற்கும் போது அவங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ மத்த குட்டி 5 ரூபாய் வரும். அந்த குட்டி கூட ஒரு 1000 சேர்த்து போகும் விற்கும் போது. சரிங்கண்ணே. விற்கும் போது இந்த செம்பூர் புளியம்பூர் குட்டி அவங்க விற்கும் போது 1000 சேர்த்து கிடைக்கும். சரிங்க. அதான் மக்கள் விரும்புற மாதிரி எடுத்து. சரிங்கண்ணா. இப்போ எத்தனை ஆட்டுக்கு எத்தனை கடாயை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? அண்ணா ஒரு 15 ஆட்டு ஒரு கடாய் போதும். ஒரு கடாய் போதும். 15க்கு 1 போதும். அந்த கணக்கு விதத்துல எடுத்தா போதும். ஆமா. சரிங்க. இன்னைக்கு பட்ஜெட் ரேட்ல எப்படி இருக்குண்ணே? அந்த ஆட்டை பொறுத்துறேன் 13 பேர் ஆடு கிடைக்கும். 13 15 18 20 ஆடோட சைஸை பொறுத்து மாறுபடும். ஆமா. ஆனா நல்ல தெளிவான ஆடு எடுத்துட்டோம்னா அந்த ஒருத்தங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிறீங்க. ஆமா. நம்ம கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சரிங்க. வாங்கிருக்கா இல்ல விற்பனை பண்ணாம வீட்டுக்கு போதானே? இல்ல நான் வீட்டுக்கு தானே போதும். கொண்டு போறீங்க. விலை இல்ல சந்தையில சரியான விலை இல்ல. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 17 ரூபா சொன்னேன். 17 சொல்றீங்க. ஃபைனல் ரேட்ல என்ன ரேட் கொடுக்கலாம்? ஃபைனல்லாம் ஒரு 16 கொடுத்துடலாம். 16 மக்கள் வந்தா கொடுக்கலாம். நேரடியா வந்தாங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாம். சரிங்கண்ணா. நமக்கு எந்த ஏரியாண்ணே? நமக்கு வந்தோம்னே. சரிங்கண்ணா. நல்ல ஒரு சைஸான கடை, காய் அடிச்ச கடாயின்னு நினைக்கிறேன். யாரும் கோயிலுக்கு தேவைன்னா வந்து வாங்கிக்கலாம். இப்போ உங்க பேருண்ணே? என் பேர் மகாராஜன். உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 95 சரிண்ணே. 66 சரிண்ணே. 89 சரிண்ணே. 36 70. சரிங்கண்ணா. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து கொஞ்சம் பரவாயில்லாம அனுப்பிச்சு கொடுத்துருவோம். சரிங்களாண்ணா? சரி, ரொம்ப நன்றிண்ணே.